நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தும் நேரம் இது. அதைத் தொடர்ந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் ராமநாதபுரம் மாவட்டம் பொருளாளர் மதிப்புக்குரிய தம்பி பாரதி அவர்கள் நன்றியாற்றுவார். மருத்துவர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கு அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார். அண்ணன் சிவகங்கை மாவட்ட பொதுச்செயலாளர் மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் யோகநாதன் அவர்களுக்கு அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக அண்ணன் முக்குளத்தூர் புலிப்படை பொன் முத்துராமலிங்கம் அண்ணனுக்கு சிவகங்கை மாவட்ட பொதுச்செயலாளர் யோகநாதன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக தென் தமிழர் கட்சி அண்ணன் பாலமுரளி அவர்களுக்கு அண்ணன் யோகநாதன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் வாசுதேவன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை செயலாளர் தீபக் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக மருது சேனை மாவட்ட செயலாளர் சந்துரு அவர்களுக்கு அண்ணன் தீபக் அண்ணன் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக ஆப்பநாடு வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் மாயகிருஷ்ணன் அவர்களுக்கு அண்ணன் யோகநாதன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். முன்னாள் ஃபார்வர்ட் பிளாக் நிர்வாகி அண்ணன் பழனி அவர்களுக்கு அண்ணன் சுரேஷ் அண்ணன் மரியாதை செய்து கௌரவிப்பார். முக்குளத்தூர் புலிப்படை அண்ணன் கார்த்தி அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் யோகநாதன் அண்ணன் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக சிவகங்கை மாவட்ட இளைஞரணி செயலாளர் கார்த்தி அவர்களுக்கு முதன்மை செயலாளர் தீபக் அண்ணன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக தேவர்மடியா சடையாண்டி அண்ணன் அவர்களுக்கு யோகநாதன் அண்ணன் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக உணர்வோடு இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டைமிங் எப்பன்னு கேட்டு வந்து ஆர்வமாக கலந்துக்கிட்டு கௌரவிச்ச எம்எஸ்கேனர் கவி அண்ணன் அவங்க மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எம்எஸ்கேனர் கவி அண்ணனுக்கு யோகநாதன் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக எல்லா வருடமும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கோடு இணைந்து
பேரு தான் வேற கட்சி, மற்றபடி அவ்வளோ அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தான். அருமை நண்பர் அஜித் சரவணன் அவர்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அஜித் சரவணன் அவர்களுக்கு அண்ணன் சுரேஷ் தேவர் அண்ணன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் வழக்கறிஞர் வன்னி பிரபு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வன்னி பிரபு அவர்களுக்கு அண்ணன் யோனா அண்ணன் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்ட இளைஞரணி பொருளாளர் அண்ணன் திருமுருகன் அவர்களுக்கு தீபகண்ணன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்ட தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் வாசுதேவன் அவர்களுக்கு யோனா அண்ணன் சாலை அணிவித்து மரியாதை செய்வார். அடுத்ததாக அண்ணன் எம்ஜே கார்த்திக் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராமநாதபுரம் அவர்களுக்கு சுரேஷ் அண்ணன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக ஆர்எஸ் மடை பிரசாத் அவர்களுக்கு அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக ராமநாதபுரம் ஃபார்வர்ட் பிளாக் நகர் தலைவர் விமல் என்ற வீரா அவர்களுக்கு வாசுதேவன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். சரி சரி. அடுத்ததாக யுஎல்ஜி நவீன் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். யுஎல்ஜி நவீன் அண்ணனுக்கு அண்ணன் பொன்முத்து அண்ணன் மரியாதை செய்து கௌரவிப்பார். குட்லுக் கார் உரிமையாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கு பொன்முத்தண்ணன் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக தோழர் ஓ பகவதிகுமார் அவர்களுக்கு அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். அண்ணன் யோகனான் அண்ணன் மரியாதை செய்து கௌரவிப்பார். தாய்மனசாமி கோயில் இளைஞர் சங்கத்தை சேர்ந்த ரஞ்சித் குமார் அவர்களுக்கு யோகனான் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக விவசாய அணி மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் அருண்பாண்டி அவர்களது அண்ணன் சா கருப்பு அவர்களுக்கு வாசுதேவன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். பேசிக்கிட்டேன். முடிஞ்சு. அண்ணா கருப்பு
அடுத்ததாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் பாலா PM அவர்களுக்கு யோகநாதன் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக மாவட்ட மாணவர் அணி தலைவர் கோபி அவர்களுக்கு யோகநாதன் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக மாணவர் அணி செயலாளர் சந்தோஷ் பாபு அவர்களுக்கு தீபக் அண்ணன் அவர்கள் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்ததாக ராமநாதபுரம் ஒன்றியம் ராமர் அவர்களுக்கு யோகநாதன் மரியாதை செய்து கௌரவிப்பார். அடுத்து இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்படுத்திய அன்பு சகோதரர் அகில இந்திய ஃபாரூக் பிளாக் கட்சியினுடைய ராமநாதபுரம் மாவட்ட பொருளாளர் பாரதி அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் யோகநாதன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கான நன்றியுரையை மாவட்ட பொருளாளர் பாரதி அவர்கள் உரையாற்றுவார்.